உனக்குள் வைத்துக்கொண்டு வெளியே தேடுகின்றாய். இது பயனற்ற செயல் அல்லவா? மிகுந்த உல்லாசத்தை தரக்கூடிய ஒரு பாம்பு எல்லோர் உடலிலும் உண்டு. ஆனால் யாரும் அதை அறிவதில்லை. அதனால் வெளியே தெரியும் இந்த பாம்பை விட்டுவிடு. உன் உடலில் இருக்கும் அந்த பாம்பை அறியும் வழி தேடு. இல்லாத பாம்பை தேடி ஓடாதே என்று சொன்னார். எல்லாவற்றையும் கேட்டு உண்மையை உணர்ந்த பாம்பாட்டியார் சித்தரின் காலில் விழுந்து வணங்கினார். சித்தர் கனிவோடு அவரை பார்த்து விளக்கமளிக்கத் தொடங்கினார். அற்புதமான இந்த மனித உடலில் ஆதியிலிருந்தே ஒரு பாம்பு படுத்துக்கொண்டே இருக்கிறது. குண்டலினி என்பது அதன் பெயர். தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த பாம்பு அறிவை சுருக்குகிறது. இதன் நுட்பத்தை அறிவது அரிது. மக்களின் துன்பத்திற்கு மூலாதாரமே இந்த பாம்பின் உறக்கம்தான். இறைவன்